ஹல்லேலூயா. அவசரம் அப்படின்றது எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டத்துல வந்து நிற்கவே நிற்காது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்மளை அவசரப்படுத்துகிறது யார் அப்படின்னா பிசாசு தான். ரொம்ப அவசரப்படுத்துவான். யோசேப்புக்கு ஆண்டவர் குறிப்பிட்டதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருந்தாரு. 15 ஆண்டுகள் அப்படின்னா 15 ஆண்டு ஆண்டவர் வச்சிருந்தாரு. அந்த 15 ஆண்டுக்கு முன்னாடி பல இடங்களிலே எந்த முயற்சியும் யோசேப்பு எடுக்கவே இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஒரு நாள் என்னை இந்த இடத்துல இருந்து கொண்டு போவார். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருந்தாரு. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு இடத்துல தான் பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து, எப்பா ஒரு சின்ன சிபாரிசு லெட்டரு, இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் வந்து அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் சொல்லலை, ஜஸ்ட் வந்து நீ ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறவன் இல்ல, கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஒரு வார்த்தைக்காக வேதம் சொல்லுது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து போனான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா யோசேப்புக்கு சொன்னாரு, எப்பா நானே உன்னை உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்கள். சில காரியத்தை ஆண்டவரை ஆற விட்டு தான் ஆண்டவர் செய்வார். சில காரியத்தை ஆண்டவர் காத்திருக்க பண்ணி தான் ஆண்டவர் தருவாரு. சில காரியத்தை நீங்க அமைதியா நீங்க விட்டுட்டு தான் நீங்க போகணும். அப்படின்னா அது எப்ப நடக்குமோ அப்பதான் ஆண்டவர் செய்வார். அதுக்கு பின்னாடி நீங்க போராடுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. சிலரெல்லாம் அவ்வளவு ஈஸியா திருந்திட மாட்டாங்க, அதுக்கு டைம் ஆகும். அந்த டைமுக்கு முன்னாடி நம்ம அவசரப்பட்டோம்னா அப்புறம் குடும்பம் தான் பிரிஞ்சு போகும். அப்படி பண்ண முடியாது. சிலதான் ஆண்டவர் ரொம்ப பொறுமையா தான் ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை வந்து ஸ்லோவா அழகா, ஆனா என்னன்னா அது சரியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா.